கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு மருத்துவ கனவோடு காத்திருக்கும் தமிழக மாணவர்கள் பெரும் குழப்பத்திற்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நீட் நுழைவுத் தேர்வு. இந்த வருடம் நீட் நடக்குமா நடக்காதா? குடியரசுத் தலைவர் ஒப்புதலை நீட் தீர்மானம் பெறுமா பெறாதா? தமிழகத்திற்கு விலக்கு கிடைக்குமா கிடைக்காதா? மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு 85 விழுக்காடு ஒதுக்கீடு உண்டா இல்லையா என ஒரு திரிசங்கு நிலையிலேயே குழப்பத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள் மாணவர்கள். மருத்துவ படிப்பிற்கே குழப்பங்கள் தீராத நிலையில் வரும் ஆண்டு முதல் பொறியியல் படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு என அடுத்த கட்ட செய்திகள் வர ஆரம்பித்துள்ளன. என்ஜினியரிங் படிப்பிற்கு நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பாக எந்த உத்தரவாதமும் அளிக்க முடியாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் மிக கவனமாக கருத்து தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான கிராமப்புற மாணவர்கள் சேரும் பொறியியல் படிப்பிற்கும் நீட் நுழைவுத் தேர்வு என்பது கிராமப்புற மாணவர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும் என எதிர்க்கட்சிகள் எதிர்க்க தொடங்கியுள்ளன. தொடரும் இந்த நீட் சர்ச்சையே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. பொறியியல் படிப்புக்கும் நீட் எந்த உத்தரவாதமும் தர முடியாது என அமைச்சர் சொல்வதன் பொருள் என்ன? +2 மாணவர்களின் நலன்களை தாரை வார்க்கிறதா எடப்பாடி அரசு? நீட்டிற்கு எதிராக தொடர்ந்து அழுத்தம் தரும் தமிழக அரசை விமர்சிப்பது ஏற்புடையதா? மத்திய ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக மாறிவிட்டதா தமிழக அரசு? பொறியியல் படிப்புக்கும் நீட் காலத்தின் கட்டாயமா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த ஆண்டு முதல் பொறியியல் படிப்பிற்கும் நீட்டா என்பது ஒரு கேள்வி. அதில் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? ஒருவேளை நீட்டை பொறியியல் படிப்பிற்கும் அனுமதித்து விடுவார்களோ என்கிற பொருளில் தான் அந்த கேள்வியிலிருந்து தான் இந்த விவாதத்தை துவக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாமகவிலிருந்து திரு பால் அவர்கள் வணக்கம். கல்வி ஆய்வாளர் திரு பாலா அவர்கள் வணக்கம். அதிமுக அம்மானியிலிருந்து CR சரஸ்வதி அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து திரு நாராயணன் அவர்கள். நால்வரையும் வரவேற்கிறேன். இது மட்டுமல்லாமல் திமுகவிலிருந்து MLA திரு மதிவாணன் அவர்களும் இணைகிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திரு பாலு, உங்களிடமிருந்து துவங்கணும். பொறியியல் படிப்பிற்கும் நீட் அப்படின்ற இடத்திலிருந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக காட்டமாக விமர்சித்திருக்கிறார். அவர் எந்த உத்தரவும் தர முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு வரிக்கு இவ்வளவு பெரிய அறிக்கையா நீங்க கொடுக்கணும்? அதாவது இந்திய தொழில்நுட்ப கல்வியியல் குழுவினுடைய தலைவர் அந்த கடந்த வாரம் வந்த ஒரு செய்தியை நாங்கள் இதில் அந்த அறிக்கையிலேயே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான நுழைவுத் தேர்வு தொடர்பாக பல்வேறு விதமான விமர்சனங்கள் மேற்கு வங்கத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை நாங்கள் ஒத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில் நமது உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் இதை தவிர்க்க முடியாது என்று சொல்வது அதற்கான ஆயுத்த பணிக்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். இல்ல, அது நீட்டையும் எதிர்க்கிறோம்னு சொல்றாரு. உத்தரவாதம் தரலன்னு 2 கருத்து அதுக்குள்ள இருக்கு. நீங்க அந்த ஒரு கருத்தை மட்டும் வச்சுட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறுவது அவரது அடிமை மனநிலையை காட்டுகிறது. மத்திய ஆட்சியாளர்களின் அடிமையாகவே மாறிவிட்ட இவர்களிடமிருந்து இவ்வளவு கடுமையான விமர்சனம் இருக்கு. சொல்றதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, மருத்துவக் கல்லூரியில் அந்த நீட் தொடர்பான அந்த விஷயத்தில் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு, அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள், நடந்து கொண்ட விதம், இதை அடிப்படையாக வைத்து இதையும் நீங்கள் இணைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு சரிதான், எப்படிதான் அமையும் என்று நீங்கள் கணித்திருப்பது உங்களுடைய சந்தேகத்திற்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரும். ஏனென்றால் இந்த மருத்துவக் கல்லூரிகள் நுழைவுத் தேர்வு தொடர்பான இந்த விஷயத்தில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மசோதாவை நிறைவேற்றிவிட்டு கடந்த 7 மாத காலமாக 5 மாத காலமாக எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் நேற்று கூட அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார், உள்துறை அமைச்சரை ராஜ்நாத் சிங் அவர்களை நான் தனிப்பட்ட முறையில் டெல்லியில் சந்தித்த போது அப்படியா வந்திருக்கிறதா, நான் பார்க்கிறேன் அலுவலகத்தில்
என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் உள்துறை அமைச்சர் இருந்திருக்கிறார். எனவே தமிழக அரசு ஒரு சரியான அழுத்தத்தை, இந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜல்லிக்கட்டில் எடுத்த அந்த அவசரத்தை, அந்த நிலைப்பாட்டை பிரதமரை சந்தித்து முதலமைச்சர் பிற அமைச்சர்கள் எல்லாம் கொடுத்தது செய்தி தொலைக்காட்சிகள்லாம் வந்தது. அதை நீங்க பார்க்கலையா? தயவு செய்து நான் பார்த்தேங்க. ஆனால் எத்தனை மணிக்கு உள்துறை அமைச்சரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்தார், எத்தனை மணிக்கு மற்ற அமைச்சர்கள் பிரதமரை சந்தித்தார், எப்பொழுது அவருக்கு பிரதமரை சந்திப்பதற்கான அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கப்பட்டது, எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் அன்புமணி ராமதாசனுடைய அறிக்கை அடுத்து இவர் வேக வேகமாக ஒரு அமைச்சர்களை சந்திப்ப இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட பிறகு, அதே போன்று ஒரு நாள் உண்ணாவிரதம் என்று அன்புமணி அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு நீங்க ஒட்டுமொத்த பிரச்சனையை திரு அன்புமணி சார்பா குவிக்க பாக்குறீங்க. இல்ல 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 இது பாருங்க, ஏதோ அன்புமணிக்காக முதலமைச்சர் போன மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. நான் சொல்றேன், முதலமைச்சர் போலியே, எங்க முதலமைச்சர் போனார்? நான் சொல்றேன், நுழைவுத் தேர்வு தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. நான் சொல்றேன், ஏதோ ஒரு பெரிய விஷயம் நாங்க தான் எல்லாத்துக்கும் என்று சொல்வது என்னுடைய இல்ல. ஆனால் இந்த பிரச்சனையில் நான் இன்னைக்கு சொல்றேன், மனித சங்கிலியை திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அறிவித்தார். எப்பொழுது அறிவித்தார், எந்த சூழலில் அறிவித்தால், நீங்க திமுகவினுடைய வரக்கூடிய அவர்கிட்ட நீங்க அதை கேளுங்க. ஆனால் என்னுடைய கேள்வி, இன்றைக்கு இந்தியா முழுவதும் நீட் என்பது தேவையா என்ற கேள்வி நான் கேட்கிறேன். இல்ல, நீட் எதிர்ப்புக்கு நீங்க காப்பி ரைட்ஸ் கேக்குறீங்களா? பாமக அப்படி அல்ல. ஆனால் இந்த நீட்டை சமூக நீதியில் அக்கறை கொண்ட எல்லோரும் எதிர்க்கிறார்கள். சரி, ஆனால் மிக கவனமாக தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு 2006ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது, அதாவது நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. யாரால்? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவுடைய மிக அழுத்தமான. ஆனால் இத கேளுங்க திரு பாலு, ஒரே ஒரு கேள்விதான். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து அதிமுக வேறுபடுகிறதா நீட் விவகாரத்துல? அவங்களே நீட் வேண்டான்னு தான் சொல்றாங்க. அவருடைய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீட் வந்து நாங்க எதிர்ப்போம், அழுத்தம் கொடுப்போம்னு சொல்றப்ப நீங்க ஏன் அவங்கள நம்ப மாட்டீங்க? இந்த நேரத்தில் ஒரே ஒரு செய்தி, நாராயணன் கூட வந்திருக்காரு, ஒரு செய்தியை நான் வந்து இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்தியா முழுவதும் ஒரே கல்வி முறை, ஒரே நுழைவுத் தேர்வு, ஒரே விதமான பாடத்திட்டம் என்ற இந்த மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்பதே அடிப்படையில் தவறானது. சரி, அது நம்ம போதுமான அளவு வாதிச்சிட்டோம். அடிப்படையில் தவறானது. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பொறியியல் படிப்புக்கும் நீட்டா, அதுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய அறிக்கையிலே இருக்கு. கிராமப்புற மாணவர்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள்னு நான் அந்த இடத்துல கொஞ்சம் நகர்த்துறேன். இந்த அறிக்கைக்கு நீங்க சொல்லவே இல்லை. இந்த அறிக்கையை நீங்க வெளியிட்டு இருக்கீங்க, 2 பக்கம் 3 பக்கம் அறிக்கையில. ஏன் இவ்வளவு காட்டமா அதிமுக விமர்சிச்சிருக்கீங்க? அவங்களும் தானே எதிர்க்கிறாங்க. நீங்க இது கேளுங்க, நான் என்ன சொல்றேன், கடந்த ஆண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க கேக்குறீங்க என்ன பாதிப்பு, என்ன வந்துடுன்னு. 10,000 இடங்கள்ல ஐஐடில வெறும் 7 மாணவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ப மாட்டீங்க? எப்படி வந்து ஒரு உயர்கல்வி அமைச்சர் அடுத்த ஆண்டு வருவதை தவிர்க்க முடியாது? ரொம்ப முக்கியமான இடம் சரஸ்வதி அவர்களிடம். விஜயபாஸ்கர் அவர்கள் மருத்துவ படிப்புக்கு நீட் தொடர்பா பேசுகிற போது, நீட்டெல்லாம் வந்து வராது, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அளித்தார். இந்த முறை பொறியியல் படிப்புக்கு நீட் அப்படின்ற இடத்துல அமைச்சர் உத்தரவாதத்தை கூட கொடுக்கல, காலத்திற்கேற்ப மாற வேண்டும். பொறியியல் படிப்புக்கும் நீட் இனி காலத்தின் கட்டாயம். மாண்புமிகு அமைச்சர் விஜயபாஸ்கர் மட்டும் இல்லைங்க, மாண்புமிகு எங்கள் அம்மா கூட நீட் வரக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவா இருந்தாங்க. சரி, எப்பொழுதெல்லாம் மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமரை பார்க்கும் போதும் நீட்டு வேண்டாம். இப்போ கூட சகோதரர் பாலு கிட்ட எப்போ போய் பார்த்தாங்கன்னு மாண்புமிகு முதலமைச்சர் போகும்போதும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட எல்லா அமைச்சர்களும் சென்று அவரை பார்த்து, பாரத பிரதமரை பார்த்து, எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க. ஏன்னா 85% நாங்க ஏன் மருத்துவ கல்வி இடஒதுக்கீடு கொடுத்தோம், பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்தியாவில அதிக இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த மாணவர்கள் பாதிப்பதை தமிழக அரசு பார்த்துட்டு இருக்குமா? பார்த்துட்டு இருக்காது இல்ல? கண்டிப்பா பார்த்துட்டு. நீங்க என்ன சொல்லணும், ஒரு உத்தரவாதம் தரலாம் இல்ல, நீட் வராது, மருத்துவத்துக்கு தான் நாங்க கொஞ்சம் விட்டுட்டோம், இந்த முறை வந்து பொறியியலுக்கு எல்லாம் நாங்க விட மாட்டோம், நாங்க விடலைங்க, போராடிட்டு இருக்கிறப்ப ஏன் உத்தரவாதத்தை தரல? மருத்துவ படிப்புக்காக ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தீங்க, நீட் வராது, இப்ப ஏன் தர மாட்டீங்க? அதாவது இப்போ காலத்திற்கேற்ப மாற வேண்டும் அமைச்சர் சொல்றார். இது ஒரு பேச்சுவார்த்தையில தான் ஓடிட்டு இருக்கு. இரண்டாவது, ஒரு பேச்சுவார்த்தைக்கே நீங்க மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதை நாங்க தடுத்து நிறுத்துவாங்க சொல்ற உரிமை எந்த மாநில அரசுக்கும் இருக்காது. ஆனால் வரக்கூடாது என்ற போராடக்கூடிய மாநில அரசு அதான் சொல்றேங்க, நீங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனா அவங்க அறிவிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எந்த மாநில அரசு? நீங்க உத்தரவாதத்தை கொடுக்கலாம், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. நாங்க இப்போ ஒரே ஒரு கிளாரிட்டிக்காக, ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த மாநில எல்லைக்குள் கொண்டு வர மாட்டேன்னு தைரியமாக அவங்களால் சொல்ல முடியுது.
உங்களுக்கும் பெரும்பான்மை அரசு தானே, ஏன் நீங்க அதை சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, இப்போ சொல்றோங்க மக்களையோ மாணவர்களையோ பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்பதில் அம்மாவுடைய அரசு உறுதுணையா இருக்காங்க. மருத்துவக் கல்லூரி நீட்டை பொறுத்த வரைக்கும் அது சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டு மத்திய அரசு இன்னைக்கு அதை நிறைவேற்றிருக்காங்க. கோர்ட் மூலமா வந்த ஆர்டர் மத்திய அரசு நிறைவேற்றிருக்கு. அப்படி நாங்க போராடிட்டு இருக்கோம் வேண்டான்னு. இந்த இன்ஜினியரிங் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இப்படி ஒரு செய்தி பத்திரிகைகளும் ஒரு இதுவா தான் வருதே தவிர அத பற்றிய பேச்சுக்கள் அது பற்றிய அது வந்து விட்டது. மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு ஆணித்தரமான தகவல் இன்னும் வரல நமக்கு. அதுக்கு தான் அமைச்சர் சொல்லியிருக்காரு அது தடுக்க முடியாது, ஆனால் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ரெண்டு நிலைப்பாடு, ரெண்டு அது குழப்பமா இருக்கு. அப்படி கிடையாது மாணவர் இல்லங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நீங்க ஒரு நாளையே வந்து ஒரு பெற்றோரோ அறிமுகம் செய்யப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர தமிழகத்திற்கு வழி இல்லை. திரு நாராயணன் அது சொல்லியிருக்கேன். அப்பதான் ஒரு குழப்பமே வருது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்ற ஒரு குழப்பம். ஒரு திடீர்னு இந்த கேள்வியை பத்திரிகைக்கு வந்து அமைச்சர்கிட்ட வைக்கிறாங்க. நிச்சயமா அந்த நிகழ்ச்சியில இப்படி ஒரு கேள்வி வருங்கிறது அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு பலமான டாக்கா, இன்னும் டாக் ஆஃப் த டவுன் மாதிரி இன்னும் வரல. திடீர்னு கேட்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தால் அதை தடுக்க முடியாது, ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன அவர் சொல்றாருன்னா, இது சம்பந்தமா நான் எந்த உத்தரவாதத்தையும் தர தயாராக இல்லைன்றார், தரமாட்டேன்ட்டார். திரு நாராயணன் அவர்களிடம் நீட் தொடர்பாக அதிமுக அரசை விமர்சிக்கக்கூடிய திரு அன்புமணியினுடைய அறிக்கையில மத்திய அரசை மிக கடுமையாக விமர்சிக்கிறார். அடிமைகளாகவே மாறிட்டாங்க, மத்திய ஆட்சியாளர்களின் அடிமையாகவே மாறிவிட்ட அதிமுக அரசு என்ற விமர்சனத்தை தான் அவர் முதல்ல வைத்து தான் தொடங்குறார் அந்த அறிக்கையை. சொல்றோம் உங்களுக்கு எந்த பதிலும் இல்லையா? அது இக்னோர் தான். ஏன்னா ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் சொன்னது போல 2-3 பக்கங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படும் அறிக்கைகளுக்கு நாம் அதை இக்னோர் செய்கிறது தான் பெட்டர். ஏன்னா மிக தெளிவாக இந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான நுழைவுத் தேர்வு அல்லது தகுதி தேர்வு, இது எப்படி வேணா வச்சுக்கலாம், என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நுழைவுத் தேர்வு என்பது நடக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்குது. அந்த ஏஐசிடியினுடைய புத்தி அவர்கள் தற்காலிகமாக மிக தெளிவாக இல்லை என்று சொல்லி இருக்கிறோம். 2019-20 வரைக்கும் கூட நடக்காது. சரி, ஒரு 3 வருஷம், அதாவது இந்த ஆட்சி இருக்கும் வரை நடக்காது. எந்த ஆட்சி இருக்கும்? இந்த அரசு, இந்த 5 வருட அரசு இருக்கும் நடக்காது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசு இருக்கும் வரை நடக்காது. இவ்வளவுதான் சொல்ல முடியும். பொறியியல் படிப்புக்கு நீட் நீங்க உத்தரவாதம் தருவீங்க? நீட் கிடையாது, 100% கிடையாது. உத்தரவாதம் தருகிறீர்கள்? 100% இல்லைன்றேன் நான் சொல்றேங்க. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. 100% நீங்க ஹெல்த் மினிஸ்டர் சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல, ஹெல்த் மினிஸ்டர் வரேன். நான் இவர் மேல நாராயணன் மேல எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவர் வந்து நியாயத்தை சொல்வாரு, அவர் சரியானதை சொல்வாரு, கரெக்ட் சொல்வாரு. ஆனால் இது போன்ற ஊடகங்களில் சொல்லப்பட்ட பல தகவல்களை தூக்கி எறிந்து வாங்க. அவர் கேக்குறாரு, உங்க வார்த்தையை பொய் சொல்வது எங்கள் வழக்கம் அல்ல. ஒண்ணு யாருடைய வழக்கம்னா, இப்போ அவர் பாலு சொன்னதனால நான் அதை எதிர்வினையா சொல்லாதீங்க. நீங்க அது வேண்டாம், தயவு செய்து சொல்றேன். இல்ல ஏன் சொல்லக்கூடாது? ஒரு சாதாரண ஏன் சொல்லக்கூடாது சொல்லுங்க. நான் சொல்றது இல்லங்க, நீங்க சொல்லாதீங்க. எப்படி சொல்றீங்க? 2 விஷயம் சொல்றேன் கேளுங்க. சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்த பொழுது 2 விஷயம் செஞ்சதா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அரசின் மீதான விமர்சனத்தை சொல்லுகின்ற பொழுது இது ஒன்று நான் சொல்றேங்க, இந்த இடத்துல நாங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய அரசு என்ன பிரச்சனை? நீங்க அதுக்கு வாங்க, தேவையில்லாத நீங்க வந்து தெளிவா ஏஐசிடினுடைய சேர்மன் என்ன சொல்லிருக்காருன்றத சொல்லிட்டேன். 2019-20 கூட வராதுன்னு சொல்லிருக்காரு. அது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. அதை படிக்காதெல்லாம் அறிக்கை கொடுத்தா நாங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது. ஒண்ணு அது ஆன் ரெக்கார்ட் சொல்லிருக்காங்க. இல்லங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்ல திரு நாராயணன் இல்ல ஏடிஎம்கே என்ன சொல்லுங்க, பாலு அவர்களை விட்டுருங்க, அன்புமணியை விட்டுருங்க, அது அப்புறம் பேசுவோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் கேட்ட கேள்வி அன்புமணி அவர்களுடைய கடிதம் குறித்து தான். நீங்க அன்பழகன் சொல்லிருக்காருன்னு கேட்கல, அதுக்கு அன்புமணி உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒத்துக்கிறார், நீங்க அவரை முழுமையா நிராகரிக்கீங்க திரு நாராயணன். நான் நிராகரிக்கிறேன். நான் அதான் ஏன்னு சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் என்ன நீங்க வந்து பாலுவும் சரி என்ன பேச விட்டீங்கன்னா தான் அவர் பேசும்போது நான் அமைதியா இருக்கேன். அதாவது நான் ஏன் எதிர்வினை என்று சொன்னேன்னா, இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க செய்யாததை செஞ்சதா சொன்னாங்கல்ல, நாங்க அப்படி சொல்லல. யார் இப்படி எல்லாம் சொன்னார்கள்னா
இந்த புகையிலை குறித்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்தான் இந்த நாட்டிலேயே அதை கொண்டு வந்தாங்க சொன்னது தவறு. கோட்பா ஆக்ட் கொண்டு வந்தது வாஜ்பாய் அரசாங்கம். சரி, அது 2003ல. இல்ல சரி, அத மட்டும் பதிவு செஞ்சிரறேன். மீண்டும் புகையிலைக்குள்ள போயிடுச்சுல நீட் பேச முடியாது. சித்த பல்கலைக்கழகம் கூட 100 கோடி ரூபாயில வாஜ்பாய் அரசாங்கத்தினால கொண்டு வரப்பட்டு ஆட்சி போன பிறகு மன்மோகன் சிங் திறந்து வச்சார். இவ்வளவுதான் விஷயம். சரி, ரைட். நான் அதுக்குள்ள போகல. நான் ஏன் போகலன்னா அவர் சொன்னதுக்கான எதிர்வினை தான். ஆனால் முதல் பதிலை சொல்லிட்டீங்க திரு நாராயணன். ஆனால் இந்த பொறியியல் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு என்பது எப்ப துவங்கிச்சுன்னு பார்க்கணும். யாரும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. 2010ல அன்றைக்கு திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சி. ஐயா நான் முடிச்சிடுறேன். அவங்க தான் முதல்ல இதுக்கான ஒரு மிகப்பெரிய ரூட்டை போட்டு இதை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க. அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக வரும்பொழுது பல்வேறு வழக்குகளும் சென்று அதையெல்லாம் AICTE வந்து அது ஒரு அமைப்பு, அது மத்திய அரசாங்கத்திற்கு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்து இன்னைக்கு அது இப்போதைக்கு வேண்டாம் என்று கிடப்பில் போட்டு இதுல எங்க பிஜேபி தவறு பண்ண பாலா அவர்கள் இப்போ வந்து நுழைவுத் தேர்வை யார் கொண்டு வந்தார்கள், எந்த ஆட்சியில விதை ஊன்றப்பட்டது அப்படின்ற கேள்வி எல்லாம் பெற்றோர்களுக்கோ மாணவர்களுக்கோ நிச்சயமா இருக்க முடியாது. ஒரு கல்வி ஆய்வாளராக சொல்லுங்க, அமைச்சர் இந்த முறை ரொம்ப கவனமாக மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு தொடர்பாக வாக்குறுதியை வழங்கிட்டாங்க. ஆனா இந்த முறை அப்படி வழங்கல. நாங்க எந்த உத்தரவாதத்தையும் தரமாட்டோம், அதே நேரத்தில் நீட்டுக்கு எதிராக இந்த அரசு போராடும்னு 2 பார்வையை முன்வைக்கிறார்கள். திரு நாராயணன் அவர்கள் பொறியியல் படிப்புக்கு நீட் மோடி அவர்களின் அரசு தொடர்கிற வரை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல அது நான் நாராயணன் சார் சொல்றாங்க இருக்காது அப்படின்னு. நான் இப்போ இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் AICTE ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து இந்த வருஷத்துலேருந்து 2018 பொறியியல் படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு கொண்டு வருவோம் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டாங்க. திரும்ப மார்ச் ஏப்ரலில் வந்து பிரகாஷ் ஜவடேகர், மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி அவங்க அறிவிப்பு மட்டும் வந்துச்சு, இந்த ஆண்டுக்கும் அடுத்த ஆண்டுக்கோ வந்து பொறியியல் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு வராது அப்படின்னு வந்து சொன்னார். புட் ஆன் ஹோல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். திரும்ப அவரே மே மாதம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீட் தேர்வு வந்து அமல்படுத்துறதுக்கான பணிகளில் இருக்கிறோம், அதனால இந்த ஆண்டு நீட் தேர்வு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ள இந்த இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு 2018ஆம் ஆண்டுலேருந்து பொறியியல் படிப்புக்கும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வர்றது பற்றி நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சார் வந்து 2019 வரைக்கும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. 19-20 வரைக்கும். அப்போ மத்திய அமைச்சர் வந்து அப்போ பொய் சொல்றாரா என்னன்னு தெரியல. பிரகாஷ் ஜவடேகர் வந்து பொய் சொல்றாரு. அவர் பிரகாஷ் ஜவடேகர் சொன்னதும் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா அது நியூஸ்லயும் அதான் சொல்றேன். நீங்க படிச்சதுல இல்ல, நான் படிச்சதுல இருக்குது. இல்ல நான் நான் வந்து ஸ்டேட்மென்ட் ஆன் ரெக்கார்ட். பிரகாஷ் ஜவடேகர் வந்து அவங்களோட சேர்மன் திரு நாராயணன் பாலா அவர்களும் அவர்களும் ஒரு புள்ளியில இணைக்கிறார். அமைச்சகம் என்ன பார்வையை வச்சதுன்னு கேக்குறாங்க. என்னன்னா அவருக்கு தெரிந்ததை சொல்கிறார், நான் எனக்கு தெரிந்ததை கோட் பண்றாரு. பிரகாஷ் ஜவடேகர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பிரகாஷ் ஜவடேகர் சொல்லியிருக்காரு 2018ல நிச்சயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. AICTE சேர்மன் பிரகாஷ் ஜவடேகர் சொல்றது வந்து ஒரு நிமிஷம். இன்னைக்கு இந்த AICTE சேர்மன் சென்னையில இருக்கிறாரு. பத்திரிகையாளர் வேணா நீங்க கூட அதே மாதிரி பிரகாஷ் ஜவடேகர் டெல்லியில இருக்காரு. நீங்க பத்திரிகையாளர் ஒரே ஒரு இடம் ஒரு நிமிஷம். திரு நாராயணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய அறிக்கையில் ரொம்ப கவனமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டுள்ள பொறியியல் நீட் பூதத்தை, தற்காலிகமா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அடுத்த ஆண்டு அது நகரும்னு கவனமா இந்த வார்த்தையை போடுறாரு. 2018ல கொண்டு வர கவனமா போட்டிருக்காரு. நீங்க நான் சொல்றது கேளுங்க. எஸ் இட் இஸ் புட் ஆன் ஹோல்டு. நான் ஒன்றும் இனிமேல் இந்த உலகத்தில் இனிமேல் இது வரவே வர நான் சொல்லவே இல்லையே. நான் சொல்வது இந்த அரசு இருக்கும் வரையில், அதாவது தற்போதைய 5 ஆண்டு கால, இன்னும் 20 வருஷம் கூட பிஜேபி ஆட்சி புரியும், அது வேற விஷயம். நான் சொல்றது இந்த 5 வருஷம், இந்த 5 வருஷத்துல வராதுன்ற உத்தரவாதத்தை நான் கொடுக்க முடியும். அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? திரு மதிவாணன் நீங்க காத்துருங்க. ஒரே ஒரு கேள்விக்கு பதிலே சொல்லலையே. என்ன இல்ல அமைச்சர் இந்த மாதிரி உத்தரவாதம் தர முடியாது. இல்ல அத பத்தி அடுத்த சுற்றுல நம்ம பேசலாம். திரு பாலாவிடம். திரு மதிவாணன் காத்துருங்க, ஒரே ஒரு பதில மட்டும் வாங்கிக்கிறேன். தற்காலிகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, எந்த கவலையும் பட வேண்டாம்.
இந்த 5 ஆண்டுகள்ல முடிகிற வரைக்கும் பொறியியல் படிப்புக்கு நீட் கிடையாதுன்னு தான் சொல்றேன். நீங்க தான் பூதத்தை பெருசாக்கிட்டீங்க. அதாவது பூதம் நிறைந்த ஒரு இயக்கத்துல அண்ணா இருந்தாலும் அவரை ஒரு மதிப்புள்ளவராக பார்த்து ஒரு இருங்க நான் சொல்ல வரேன் நான் சொல்றேன் இல்ல நான் சொல்ல வரேன் இருங்க நாராயணன் சொல்லிட்டீங்க நான் சொல்றேன் நான் செய்திக்கு வரேன். என்னன்னா ஏதோ 2 பக்கங்களை நிரப்புவதற்காக அன்புமணி சொன்னார் என்று சொல்லக்கூடிய செய்தி இருங்க. உண்மை என்றால் ஏதோ ஒரு மணி நேரத்தை ஓட்டுவதற்காக நியூஸ் 7 இதை எடுத்திருக்கிறதா? ஏதோ ஒரு மணி நேரம் ஓட வேண்டும் என்பதற்காக சன் தொலைக்காட்சி நடத்துகிறதா? நியூஸ் 18 நடத்துகிறதா? எல்லோரும் நடத்துகிறார் என்று சொன்னால் இதில் ஒரு பின்னணி, இதில் ஒரு உண்மை, இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்பது ஆட்சியில் இருக்கக்கூடிய சொல்லுங்க சொல்லுங்க தயவு செய்து ஏதோ ஒரு 2 பக்கங்கள் சரி இது 2 பக்கமா நீங்க இருக்கிறது சரி சரி எதற்காக இந்த பேசுவோம் மாநிலத்தோடு பதில் சொன்னோம் சரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நான்கு பேருக்கும் சரி 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 நான்கு பேருக்கும் திரு நாராயண் பிளீஸ் பிளீஸ் நான் 4 பேருக்கு சொல்றேன். திரு மதிவாணன் அவர்கள் சொல்வது இந்த விவாதத்திற்காக காத்து கொண்டிருப்பது அரசியல் கட்சிகளின் தொண்டர்கள் மட்டும் இல்ல, பெற்றோர்கள், மாணவர்கள். நம்ம அவங்கள கன்சிடர் பண்ணி போவோம். தயவு செய்து அவங்களுக்கு தான் நம்ம செய்திகளை கடத்துறோம். அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துவதற்காக தான் நம்ம பேசுறோம். திரு மதிவாணன் அவர்களிடம் நீட் தொடர்பாகவே அதிமுக அரசை மிக கடுமையாக விமர்சிக்கிறீங்க. அவங்க நீட் அவங்களும் எதுக்க தானே செய்யறாங்க? நீட் வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டில் அவங்க மட்டும் மாறிட்டாங்களா என்ன? ஏன் அவ்வளவு கடுமையா அவங்களை சந்தேகித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் திரு மதிவாணன்? மாநில அரசு, மத்திய அரசு, இந்த 2 அரசுகளையுமே இந்த நீட் தேர்வினை பொறுத்து நம்ப முடியாது. காரணம் 2010 நீட் தேர்வு வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத் அவர்களுக்கு கடிதம் எழுதிவிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலம் வரை தமிழ்நாட்டில் நீட் தேர்வு வரவில்லை. ஆனால் இன்றைக்கு நீட் தேர்வு வந்த பிறகு மெடிக்கல் காலேஜுக்கு நீட் தேர்வு வந்த நேரத்தில் ஏகமனதாக 1-2-2010 2 மசோதாக்களை சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பி வைத்த பிறகும் கூட மத்திய அரசோ மாநில அரசோ அதற்கான முயற்சிகளை எடுத்து ஜனாதிபதியினுடைய கையொப்பனை பெற்று அந்த நீட் தேர்வுகளை விலக்கினை தமிழகத்திற்கு பெற்றுத்தர முடியவில்லை. இன்று வரை பெற்றுத்தருவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு வாய்ப்பில்லாமல் தவிக்கிறார்கள். முதலமைச்சரோ சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சதவீதம் அமைச்சர்களோ முதலமைச்சரோ ஒவ்வொரு முறை பிரதமரை சந்திக்கின்ற போதும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சட்டமன்றத்திலும் நாங்க நீட் தேர்வுக்காக தொடர்ந்து அழுத்தம் தருவோம்னு சொல்றாங்க. ஏன் அதெல்லாம் நம்ப மாட்டீங்க? அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல சொல்றாங்களே தவிர ஒரு ஆளுகிற இல்ல நம்பிக்கை ஏன் இல்லைன்னு கேட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, பெற்றோர்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் ஒரு சட்ட மசோதாக்களை நிறைவேற்றிய பிறகு ஒரு ஜனாதிபதியிடம் ஒரு ஆளக்கூடிய ஆளுங்கட்சி, இன்னும் சொல்ல போனால் 50 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் 50 பேர்களை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு மாநிலத்திற்கு அந்த உரிமை பெற்று தர முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் கொள்கையில் சாதாரண பேச்சுவாக்கிலே பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அது வெற்றி காணவில்லை என்கிற போது அவர்கள் எப்படி நம்ப முடியும்? மக்கள் மத்தியிலே அவர்கள் குறையில்லாமல் போவதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார்களே தவிர பெற்றுத் தர முடியவில்லை என்கிற போது அவர்களை எப்படி நம்ப முடியும்? மதிவாணன், நுழைவுத் தேர்வு தொடர்பாக நீங்கள் அங்கம் வகித்த மத்திய அரசு எடுத்த நிலைப்பாட்டின் போது நீங்க எப்படி என்ன செஞ்சீங்க? உங்களோட எம்பிக்கள் என்ன செஞ்சாங்க? எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் மாளிகையில வந்து நாங்க 2000 அதான் நான் சொல்றேன் 2010 இல்ல நாங்க அங்க அழுத்தம் கொடுக்காமலே 2010 வந்த அந்த நீட் தேர்வுக்கு குலாம் நபி ஆசாத் அவர்களுக்கு கடிதம் எழுதி நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதுதான் 2010 நிறுத்தப்பட்டது. அதுதான் 2010 சுப்ரீம் கோர்ட்டிலும் இப்போ வந்து இன்னைக்கு ஆமா இப்போ பொறியியல் கல்லூரி
ஆமாம் இல்லைண்ணா பொறியியல் படிப்பை பொறுத்தளவு வரும், இதை போல நிலைமைகள் வருங்கிறத இப்போ இந்த அன்பழகன் அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு. வரலாம், நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்கிறார். ஆக என்ன, மருத்துவக் கல்லூரி நீட் தேர்வை எங்களால் எதிர்க்க முடியவில்லை, அதை நடைமுறைப்படுத்த எங்களால் முடியவில்லை, ஆக அதுவும் எங்களால் முடியாது என்பதை வெளிப்படையாகவே இன்றைக்கு அமைச்சர் சொல்லியிருக்கார். ஆக மத்திய அரசோ மாநில அரசோ பொறியியல் கல்லூரிக்கு சிஆர் சரஸ்வதி அவர்களிடம் தொடர்ச்சியாக இன்றைக்கு பெருவாரியாக இன்ஜினியரிங் தான் மாணவர்கள் படிக்கிறாங்க, 80,000 90,000. அந்த மாணவர்களின் நலன்கள் எல்லாம் இன்னைக்கு நீட் தேர்வுலாம் வந்ததுன்னா தாரை வார்க்கப்பட்டு விடும். நீங்க தாரை வார்த்து விட்டீர்கள்ன்றது தான் அன்புமணி அவர்களின் குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சிகளின் நீங்க வந்து திமுக கேப்பீங்க, நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணோம். 2010 நுழைவுத் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக ஆட்சியில தான். அத நீங்க பொறியியல் படிப்புக்கு, இன்ஜினியரிங்க்கு, பொறியியல் படிப்புக்கு இல்ல, பொறியியல் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு தொடர்பாக கருணாநிதி அவர்களின் அரசு சட்டமன்றத்தில் என்ன எதிர்வினை ஆற்றுறாங்க சொல்லுங்க. ஏங்க எதிர்வினை ஆற்றுறது பேசுறது எல்லாம் இருக்கீங்க, அவங்க அன்னைக்கு அங்க வச்சாங்களா இல்லையா, மத்திய மந்திரிகள் இருந்தாங்களா இல்லையா? அது சரி. டிஎம்கே வாஸ் ஹேவிங் நுழைவுத் தேர்வு குறித்து கருணாநிதி அரசுக்கு என்ன பார்வை இருந்தது? அவங்க கொண்டு வந்தறணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? ஒரே ஒரு விஷயம், கொண்டு வரணும் முடிவு பண்ணல, ஏத்தாங்கன்னே வச்சுக்கங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் முக்கிய பொறுப்புல இருந்தாங்க? எதிர்க்கவே முக்கிய பதவியில இருந்தாங்க. 2010 யாருக்கு எப்ப விதை போட்டதுன்றது பிரச்சனை இல்ல. இன்னைக்கு எழுத போயிட்டாங்க. இல்லங்க, நீட் தேர்வு எழுதுவதற்காக மாணவர்கள் எப்போது ஹாலுக்கு போறாங்க, அந்த இடத்துல இருந்து அவங்க கேக்குறாங்க. நீங்க மருத்துவத்தை எம்எல்ஏ அவர்கள் மருத்துவத்தை சொல்றாங்க. என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் 2010ல கொண்டு வரும்போது அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்த திமுக முக்கிய பங்கு வகித்த சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க? நீங்க என்ன பண்ணீங்க அதையாவது சொல்லுங்க. நீங்க தானே இப்ப இருக்கீங்க. இன்ஜினியரிங் இப்போதானங்க பேச ஆரம்பிச்சிருக்கோம். வரல இப்போ ஒரு நிமிஷம் விஜய், மத்தியில் ஆளக்கூடிய அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அந்த கட்சியில முக்கிய பொறுப்பு வைக்கிறவர், கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு. another 3 years அது நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேக்குறேன். இப்போ ஆணித்தரமா உங்கள் அமைச்சர் சொல்வது இது அவ்வளவு சாதாரணமா கடந்து போறீங்களா? உங்க அமைச்சர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இதற்கு முன்பாகவே நீட் தொடர்பாக மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது நாங்க வந்து ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சிருவோம்ன்ற சமிக்கையை கொடுத்தார். மாறுபட்ட குரல்கள், அதுதான் இங்க குழப்பத்துக்கு காரணம். இன்றைக்கு என்ன சொல்லிட்டீங்கன்னா, பொறியியல் படிப்புக்கு நீட்னா உத்தரவாதம்லாம் நீங்க தர தயாராக இல்லை, மாறி வரும் காலத்திற்கு ஏற்ப மாற காத்திருங்கள்னு சொல்றாரு. கண்டிப்பா கிடையாது. மா பாண்டியராஜன் அவர்கள் அவர் சொந்த கருத்தை சொல்லிருக்காரே தவிர அமைச்சரா சொன்னாருங்க. அதுதாங்க, அது எங்க கட்சியோட கருத்தை நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? அமைச்சர் சொல்றது எங்க கட்சியோட கருத்தை. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடாதுங்கிறது தெளிவா இருந்தாங்க. நாங்க அதைத்தாங்க எடுத்துப்போம். எங்க அம்மாவோட விருப்பம் என்னமோ நாங்க அதைத்தான் எடுத்துப்போம். இன்னைக்கு அமைச்சர் சொல்லிருக்காரு, திடீர்னு அவர்கிட்ட கேட்கும்போது ஒருவேளை அவங்க கொண்டு வந்தால் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது, ஆனா நாங்க ஏத்துக்க தயாரா இல்ல. ஏன் உங்களால உத்தரவாதம் தர முடியல? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடியது வந்து நாங்க தடுக்கக்கூடிய எந்த மாநில அரசாவது சரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்கன்னா இல்ல ஒரு மாநில அரசு என்று திருபாலா ஒரே ஒரு விஷயம் ஒரு எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன், பாஸ்ட்ல இருந்து ஏன் வந்து மாநில அரசு சொல்றதுக்கு வெக்கப்படணும்னு அவர் சொல்றதுக்கே நான் அந்த ஆர்குமெண்ட்டுக்கே வரேன். இவர் அண்ணா வந்து ஒரு எம்எல்ஏவா தான் இருந்தாரு. அப்போ வந்து திமுகங்கிற கட்சி வந்து ஒரு சின்ன கட்சியா தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 57ல சரிங்களா. அந்த காலகட்டத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் இந்தி பேசுறாங்கன்றதுக்காக அதை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொன்னார். அதே மாதிரி நேரு திரும்ப வந்து இந்தி பேசாத மாநிலங்கள் அவங்க வந்து எதிர்க்கிற வர ஹிந்தியை வந்து நாங்க திணிக்க மாட்டோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அப்ப வந்து ஒரு கட்சி தலைவராகவும் எம்எல்ஏவாகவும் இருக்கிறவரால ஒரு பிரதமர்கிட்ட அத்தகைய வாக்குறுதி வாங்க முடியும் போது இன்னைக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியா இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படி நம்ம வாங்க கோர்ட்ல இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் கோர்ட் சொல்லவே இல்லையே. சரிங்க, நீங்க இப்ப இருக்கிற மெடிக்கல் இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க வெக்கப்படுறோம், நாங்க ஒண்ணும் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பாமக சென்ட்ரல் அங்க வச்சப்போ அப்படியே நன்மையை கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு காவேரி பிரச்சனையில முல்லை பெறலாம் தீர்த்துட்டாங்களா? சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா? அவங்க வெக்கப்படுறதுக்கு இங்க பாருங்களேன், அப்ப அவங்க அங்க வச்சாங்கல்ல. தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்துல சம்பளம் வாங்குற ஒரு தமிழக அமைச்சர் வந்து என்னால இதுக்கு வந்து இந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நான் சொல்ல முடியுமா? அதாவது ஸ்டேட் அட்டானமி மாநிலத்துக்கு போராடுங்க. அதுதானே சொல்றோம், போராடுவோம். இருங்க, பொய்யான வாக்குறுதிகளை வந்து நாங்க அள்ளி வீசிட்டு அத மாதிரி இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ண சொல்ல அதிமுக தயாரா இல்ல.
நாங்கள் என்ன செய்ய இப்போ முடியும் எந்த அதிமுக? உங்க அதிமுகவா? அந்த அரசு தாங்க, ஆளுகிற அரசு தானே திரு பாலு. இல்ல, திரு பாலு அப்ப அவர்கள் ஆளுகிற அரசு காத்திருங்க, ஆளுகிற காத்திருங்க. அரசுன்னு சொல்றீங்க. இப்ப சார் வந்து பிரகாஷ் ஜவடேகர் சொன்னதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. மேம் வந்து அவங்க மாஃபாய் பாண்டியராஜன் மினிஸ்டர் சொன்னதை ஒத்துக்க இல்ல, மாட்டேங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? ரெண்டு பேருமே கவர்மெண்ட் statement-அ ரெப்ரசன்டேட்டிவ் quote பண்ணீங்க. கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றதை திரு ஒத்துக்க நாராயணன். முடியாதுன்னு எப்படி ஏத்துக்க முடியும்? திரு நாராயணன், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. ஏப்ரல் மாதம், அதாவது இது 2010ஆம் ஆண்டு பொறியியல் தேர்வுக்கு நுழைவுத் தேர்வு வேண்டும் என்று அன்றைய திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் மத்திய அமைச்சரவை முடிவு செய்தது. அதற்கான பல்வேறு புள்ளி விவரங்களை திரட்டி அதனுடைய ப்ராசஸை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தது. அதனுடைய நீட்சியாக பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அது குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அன்றைய நிலவரங்களை சொல்வார்கள். அன்றைய நிலவரங்களை சொல்வதை வைத்துக்கொண்டு பிப்ரவரி மாசம் அப்படி சொன்னாங்க, மார்ச் மாசம் அப்படி சொன்னாங்க, நான் ஜூன் மாசம் சொன்ன சொல்லிட்டு இருக்கேன். திமுக சார்பா இல்லைங்க. சொல்றதுனால இல்ல, நுழைவுத் தேர்வே நான் முடிச்சேன். பாதிக்கும்ன்றதுதான் திமுகவோட ஸ்டாண்ட், அதிமுகவோட ஸ்டாண்ட். நான் வந்து பாலாக்கு சொல்றேன். அவரு மார்ச் மாசம் இல்ல திமுக அதுவும் காலத்துல என்கிட்ட இருக்கு. திமுக ஆட்சி மார்ச் காலத்துல மாசம் நுழைவுத் தேர்வு சொன்னதுதான். வரல. ஆனா இந்த இஷ்யூ வரல. சமீபத்துல நடந்த பல்வேறு மாநிலங்களுடைய அமைச்சர்கள் கூட்டத்தை அடுத்து முடிவு செய்திருக்கிற விஷயம். சரி, இதுல அமைச்சர் ஜவடேகர் அவர்களும் சகசரபுத்தி அவர்களும் மிக தெளிவாக தங்களுடைய நிலையை சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையில கூட ஒரு மெல்லிய நூலில் அதை சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு பிரச்சனையை வந்து அவர் அதிமுகவினுடைய அமைச்சர் தமிழக அமைச்சர் அன்பழகன் மேலதான் திணிக்கிறார். அவங்களே சொல்லும் பொழுது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு அந்த விஷயத்துல. இல்ல அந்த கேர்ஃபுல்லான ஏங்க உண்மைங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க இப்ப கேர்ஃபுல்லான்றீங்க. அதான் நான் ஒண்ணுமே இல்ல. திரு பாலு, இல்ல பாலு சார், இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இல்ல நான் முடிச்சிடுறேன். நான் இந்த விஷயத்தை அன்புமணி இல்ல நான் முடிச்ச பிறகு பேசுறேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சரே இப்படி சொல்லி இருக்கும் பொழுது, இதை புட் ஆன் ஹோல்டுன்னு சொல்லி இருக்கும் பொழுது, இந்த மாநில அமைச்சர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. அதாங்க நானும் சொல்றேன். நானும் அதனால தான் அதை இக்னோர் பண்றேன். நீங்க என்ன கேட்டதுக்கு இல்ல தற்காலிகம் தான் அவர் பயன்படுத்துறாரு. தற்காலிகம்னா என்ன, ஒரு நாளா 2 நாளா? இல்லங்க, அது ஒரு வருஷமா இருக்கலாம். போன முறை நீட்டுக்கு விலக்கு இருந்தது, இந்த ஆண்டு வந்துருச்சு. விஜயன் மறுபடியும் சொல்றேன், அவங்க 2019-20ன்னு தெளிவா வருஷத்தோட அறிக்கை கொடுத்திருக்காங்க சார். இதை விட டாக்குமெண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? என்ன நாராயணன் சொல்லல, நாராயணன் ஜவடேகர் சொல்றாரு. ஏங்க இது என்னங்க திரு பாலு, ஜவடேகரோட அறிக்கையும் திரு பாலு ஒரு நீங்க அதை படிக்க ஒரே ஒரு நான் எளிமைப்படுத்துவதற்காக இருங்க திரு பாலு, நான் மாணவர்கள் பார்வையில ஒரு கேள்வி. சரி, இது வராதா வருமான்ற கேள்வி எல்லாம் விட்டு, ஒருவேளை இந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டால் அதிமுக அரசு சொல்கிறது நாங்க தடுத்து நிறுத்திடுவோம், அதற்காக தொடர்ந்து வலியுறுத்துவோம், அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதாவது இப்ப நாராயணன் அவர்கள் சொன்னதுல ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். இன்றைய விவாதம் என்பது மத்திய அரசினுடைய முடிவிற்கா அல்லது மாநில உயர்கல்வி அமைச்சருடைய கருத்திற்கா? உயர்கல்வி அமைச்சர் இதை ஏற்றுக்கொள்வதை தவிர தமிழகத்திற்கு வேறு வழி இல்லை என்று சொன்னதின் அப்படி சொல்லலையே. தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தான் சொல்லிருக்காரு. தடுத்து நிறுத்த முடியாது. இதை பற்றி இல்ல இதை பற்றி இதை பாருங்க, இது இருக்கா இல்லையாங்கறத நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆணித்தரமா சொல்லிருக்கோமா இல்லையா? நாங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வதை தவிர வழி இல்லைன்னு சொல்லலையே. நாங்கள் அவர் அறிவித்தால் ஏற்றுக்கொள்வதை தவிர வழியே இல்லைன்னு சொல்லலையே. இதற்கு மேல போராடுவோம் தானே சொல்லியிருக்கோம். இதுக்கு மேல விஜய் நீங்க தாங்க பேசணும். இல்ல நீங்க தான் ஒரு ஊடகவியலாளர். நான் வந்து அரசியல் இல்ல நான் என்ன சொன்னாங்க தயவு செய்து நீங்க படிங்க. நான் மீண்டும் இல்ல நீங்க வேண்டாங்க. இந்த விவாதத்தை நான் என்ன சொல்றேன், நான் செய்தியாளர் தொடரணும்னா இந்த விவாதத்துல அன்பழகன் என்ன சொன்னார்? செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்? இல்ல போடுங்க நியூஸ் தடுக்க முடியாது. அவர் என்ன சொன்னாரு? ஏற்றுக்கொள்வோம் சொல்லிருக்காரா? இல்ல குழாயடி சண்டை இல்ல இங்க வந்திருக்கிறது. ஏதோ வேலை வெட்டி இல்லாம இங்க வரல. ஒரு அரசுடைய பிரதிநிதிகளாக உங்களை பாக்குறோம். மத்திய அரசுடைய பிரதிநிதி, மாநில அரசுடைய பிரதிநிதி. எங்களுடைய குற்றச்சாட்டு, எங்களுடைய சந்தேகத்தை போக்க வேண்டிய பொறுப்பும் கடமை உங்க ரெண்டு பேருக்கு இருக்கு. நான் ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம். திரு பாலு அவர்கள் கேட்டதுனால அமைச்சர் பேசி இருப்பது வந்து இந்த நுழைவுத் தேர்வு தொடர்பாக என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியாது, அந்த முதல் வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இரண்டாவது, காலத்திற்கேற்ப மாற்றம், அதற்கு நம்ம உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற பொருள்ல பேசிவிட்டு மூன்றாவது பகுதியில் அவர் பேசுகிற போது இதை நாங்க எதிர்ப்போம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். இந்த 3 பொருள் இருக்கிறது. இந்த 3 பொருள்ல தான் இருக்கக்கூடிய சந்தேகத்திற்காக தான் இந்த விவாதத்தையே நம்ம நடத்தி இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்து
மீண்டும் வரவேற்கின்றேன். பொறியியல் படிப்பிற்கும் இந்த ஆண்டு நீட் தேர்வா, இந்த பொருளை தான் வாதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மதிவாணன், உங்களிடமிருந்து தான் அரசுக்கு அதே நிலைப்பாடு தான். சட்டமன்றத்திலும் உங்களுக்கு அமைச்சர்கள், முதலமைச்சரே பதில் சொன்னார், இந்த மசோதாவை எதிர்ப்பதற்கான அழுத்தங்களை நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அதையெல்லாம் ஏன் நம்ப நீங்கள் மறுக்கிறீர்கள்? இப்போ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குது, அழுத்தம் கொடுக்கணும்னு முதலமைச்சர் சொல்றாரு, அமைச்சர்கள் சொல்றாங்க. ஆனா ஆமா, இப்போ உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அடுத்தது அவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க. மாணவர்கள் இந்த வருஷம் மருத்துவக் கல்லூரியில் சேர்றதுக்கு என்ன நிலைமைன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நாராயணன் சார் சொன்னார், அவர் எப்பொழுதுமே ஆதாரங்களோடு பேசக்கூடியவர். நாராயணன் சார் சொன்னார் 2010 காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிகிற காலம் வரை நுழைவுத் தேர்வு மருத்துவக் கல்லூரிக்கோ பொறியியல் கல்லூரிக்கோ கொண்டு வரவில்லை. இன்றைக்கு சகோதரி சரஸ்வதி அவர்கள் சொல்கிறார்கள், மாபா பாண்டியன் ஒரு அமைச்சரே மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே சொல்கிறார். அடுத்து இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பழகன் அவர்கள் மத்திய அரசு கொண்டு வருகிற போது அதை எதிர்க்க முடியாது, ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார். எதிர்க்க முடியவில்லை என்று சொன்னால் இவர்கள் எதிர்த்து பிரயோஜனம் இல்லை என்ற காரணத்தால் தான். ஏன்றால் மருத்துவக் கல்லூரி நீட் தேர்வை இவர்கள் எதிர்த்து போல் நடித்து அதை இன்றைக்கு நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிற காரணத்தால் பொறியியல் கல்லூரிகளுக்கும் அதே போல் நீட் தேர்வுகள் வருகிற போது இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த அதிமுக அரசு இந்த நாட்டில் இருக்கிற வரை இது போன்ற தேர்வுகள் வரத்தான் செய்யும். மக்கள் தான் எதிர்த்து போராட வேண்டும். இதுதான் உண்மை நிலைமை. இவர்களால் மத்திய அரசுக்கு இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஜனாதிபதி தேர்தல் வந்தது, 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறவர்கள் எதிர்த்திருக்க முடியும். இன்றைக்கு துணை ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது. இதற்கு நாடாளுமன்ற மேலவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வாக்களிக்க வேண்டும். இதை மருத்துவக் கல்லூரிக்கு வாங்க முடியும். இந்த வாதத்தை தமிழ்நாட்டில் திரு மதிவாணன் பொறியியல் கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வு இந்த வாதத்தை முன்வைக்கிறீங்க, சொல்ல முடியும். இந்த வாதத்தை முன்வைக்கிறீங்க. எத்தனை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழகத்தின் உரிமைகள் தான் பிரதானம், அதை நிறைவேற்றினால் மட்டுமே வாக்களிப்போம்னு எத்தனை கட்சிகள் அப்படி முடிவெடுத்து வாக்களித்திருக்கிறார்கள்? சொல்லுங்க திரு மதிவாணன். இல்ல அப்படி செஞ்சிருக்காங்களா? கழகத்தை பொறுத்தளவு அதற்கு முன்னுதாரணம் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடிய காலங்களில் அந்த தேர்தல், அது போன்ற தேர்தல் வந்ததில்லை. இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டமும் தமிழகத்தில் பல உரிமைகள் தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. பல பிரச்சனைகள் பற்றி எரிந்திருக்கிறது தமிழகத்திற்கு. அது நதிநீர் பிரச்சனையா இருக்கலாம், பல பிரச்சனைகள் எரிந்திருக்கிறது. ஏதோ இன்றைக்குத்தான் நீட் என்ற பெரிய பூதம் கிளம்பி இருப்பது மாதிரி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பல உரிமை பிரச்சனைகள் நதிநீர்ல எல்லாம் விட்டுருக்கோமே. 17 வருஷமாக திமுக மத்திய அரசு அங்க வைச்சாங்க. என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு சொல்ல வாங்கிறேன். தொலைவில் இருக்கிறார் திரு மதிவாணன். பேசுங்க திரு மதிவாணன். ஆமா, இல்ல நாங்க உங்களை விட அதிமுக இந்த நாட்டுக்கு செஞ்சதை விட பல மடங்கு அதிகமாக, இன்னும் சொல்ல போனா சமூக நீதி கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க சமஸ்கிருதம் படிச்சாதான் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடிய நிலைமை இருந்தது. பிறகு எங்களுடைய காலங்களில் தான் அது மாறி வந்துச்சு. ஆக பொறியியல் கல்லூரிகளுக்கு இன்றைக்கு அமைச்சர் சொன்ன பதில் இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி மாணவர்களை விட பொறியியல் கல்லூரிக்கு சேர வேண்டிய மாணவர்கள் இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கிறார்கள். ஆக இவர்களை நம்ப முடியாது. இவர்கள் பேசுவார்களை தவிர இந்த மாணவர்களுக்காக எந்த சாதனையும் இந்த அரசால் செய்து முடிக்க முடியாது. இவர்கள் மேல் வழக்குகள் இருக்கிறது நிறைய. இவர்கள் பயப்படுகிறார்கள். மத்திய அரசை கண்டு இவர்கள் அஞ்சுகிற காரணத்தால் இந்த மக்களுக்கு எதுவும் செய்வதற்கு இவர்களுக்கு துணிச்சல் வரவில்லை. எம்எல்ஏ பதில் சொல்லணும். எதற்கு பயந்து கொண்டு கச்சத்தீவை அன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் தாரை வார்த்து கொடுத்தாங்க? எதற்கு பயந்து கொண்டு கொடுத்தாங்க? மாண்புமிகு பிரதமர் இந்திரா காந்தி அவர் இருந்த போது நமக்கு சொந்தமான திமுக எதிர்க்கவே இல்லை. அன்னைக்கு அந்த நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்கலையா? கச்சத்தீவை நாங்கள் எதிர்த்தோம். கச்சத்தீவை தாரவார்த்ததற்கு எதிர்த்தோம். மாணவர்கள் கேட்பது பதிவு பண்ணிட்டீங்க, ரெண்டு பேருமே பதிவு பண்ணிட்டீங்க. இப்ப மாணவர்களுக்கு கேள்வி, இப்ப உங்களிடம் இப்ப இரண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அறிக்கையில் இருக்கக்கூடிய வாசகத்தை தான் திரு மதிவாணன் அவர்களும் பயன்படுத்துகிறார். மத்திய ஆட்சியாளர்களின் கைப்பாவையா நீங்க செயல்படுவதா தான் குற்றச்சாட்டு. அதைத்தான் அவர் சொல்றார்.
சொல்லுவாங்க. இல்ல, திமுக பாமகவும் அதான் வேண்டாம், சொல்லுது. திமுக எங்களை எதிர்க்க நினைக்கிற எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா திமுக பாராட்டணும் நான் எதிர்பார்க்க இல்ல, முடியுமா? உங்களால ஏன் அழுத்தம் கொடுத்து நீட்ல ஒரு வெற்றியை பெற முடியல? ஏன் ஒரு எது? தீர்மானத்தை அதாவது உங்களால medical, நிறைவேற்ற நீங்க முடியல? கேக்குறது மெடிக்கல் நீட்ட கேக்குறீங்க. அது கோர்ட் ஆர்டர் வந்திருக்கா இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து? இல்லங்க, நீதிமன்றத்தை இதுக்குள்ள ஏங்க கொண்டு வரீங்க? ஏங்க நீதிமன்ற தீர்ப்பு ஏங்க சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசின் ஒப்புதலுக்காக அளிச்சிருக்கிறீங்க. திரு தமிழகத்தின் நீட் மசோதா எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட பதில் அளித்திருக்கிறார்கள். குடியரசுத் தலைவருக்கு போச்சா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியல. அத பத்தி ஒரு அழுத்தமும் நீங்க கொடுக்கல. என்னங்க இது பாரத பிரதமர்ல இருந்து நம்முடைய அம்மால இருந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர்ல இருந்து எத்தனை தடவை பாரத பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் நீட்ட பத்தி பேசிதானங்க இருக்கோம். ஏன் எதுவுமே நடக்கல? அழுத்தம் கொடுக்கல. ஏன் எதுவுமே நடக்கல? கடமை நாங்க செய்யற ஏன் நடக்கலங்கிறது நீங்க மத்திய அரசை கேட்கணும். நாங்கள் மாநில அரசு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சுட்டு தான். இது ஒரு குழப்பமான ஒரு இடம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் கோரிக்கை தான் வைக்கிறோம், நாங்களும் அழுத்தம் தருகிறோம்னு. அந்த தீர்மானம், அந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு போச்சா என்னன்னு கூட தெரியலன்றதுதான் பிரதான எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு. எஸ் ஆர் நோ அப்படிங்கிற பதில் எனக்கு சொல்ல தெரியாது. அதனால மத்திய அரசுகிட்ட தான் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்னவோ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு, 2013 தான் முதல்ல நீட்டு தேர்வு நடந்தது. நடக்கலன்னு சொன்னார், நடந்தது. இந்தியாவில் 2013 மே மாதம் 3ஆம் தேதி நீட்டு தேர்வு நடந்தது. அதன் பிறகுதான் உச்சநீதிமன்றத்தில் அதனுடைய முடிவுகளை நிறுத்தி வைத்தார்கள். அன்னைக்கு உங்களுடைய தலைவர் திரு கருணாநிதி அவருடைய புதல்வர் அழகிரி மத்திய அமைச்சரில் இருக்கிறாரு. தயவு செஞ்சு திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சி இருந்து போதுதான் நீட்டு வந்ததுன்றதை ஒத்துக்குங்க. இன்றைக்கு நீட்டு தவறு என்று திமுக சொன்னால் உடனடியாக பகிரங்கமாக நீட்டை கொண்டு வந்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்க என்ன செஞ்சீங்க? நெடுவாசல் 2006ல சுற்றுப்புற சூழல் துறை அமைச்சர் ஆராசா கொண்டு வந்தாரு. இன்னைக்கு தமிழகத்துக்கு எதிரானதுன்னு சொல்றீங்கன்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். தமிழகத்துக்கு பொறியியல் படிப்புக்கு நீட் வந்துருச்சா? இல்லங்க, தமிழகத்துல எழுதி இருக்காங்களா? இல்லங்க, இல்ல நான் சொல்றேன், இன்ஜினியரிங் தமிழக மாணவர்கள் எழுதி இருக்காங்களா? அப்புறமா கோர்ட்டுக்கு இல்ல, நான் இன்ஜினியரிங்கே கேக்குறேன். இன்ஜினியரிங் நான் மறுபடியும் சொல்றேன், 2010ல பொறியியல் தேர்வுக்கான நுழைவுத் தேர்வு ஒன்று வேண்டும் என்று சொல்லி ஏஐசிடியில திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் அரசு முதலாக அதை கொண்டு வந்தாங்க. கேளுங்க, ப்ரொபோசல் தான் சார். இப்பயே ப்ரொபோசல் ஸ்டேஜ் தான் இருக்குது. சரி, இப்போ நாம இல்லன்னு சொல்லிட்டோம். இந்த ஆட்சி இல்லன்னு சொல்லிருக்கு. தமிழ்நாட்டுல இவ்வளவுதான் விஷயம். ஆனா அதை தமிழ்நாட்டுல நாங்க நடைமுறைப்படுத்தலாம். நெடுவாசல், நீத்தேனு, காவிரி மேலாண்மை வாரியம், எல்லா விஷயத்துமே, திருநாமங்கலம், இப்படி எல்லா விஷயத்திலும் குழப்பிக் கொண்டே இருக்கிற திமுக இந்த விஷயத்தையும் ஒட்டுமொத்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க, ஒரு அழுத்தம் கொடுப்பதாக, தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாக சொல்றாங்க. நீட் மசோதாவுக்கு அது மருத்துவ படிப்பா இருக்கலாம், நாளை பொறியியலா இருக்கலாம். ஏன் அவங்களால எதுவுமே செய்ய முடியல? இப்போ விஷயம் என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், அரசியல் சாசன அமர்வு உட்கார்ந்து இதை மறுபடியும் ஏற்கனவே இருந்த தீர்ப்பை நீங்கள் மறு ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லி அதன் பிறகு நீட்டுத் தேர்வு நாடு முழுவதும் நடத்திய ஆக வேண்டும் என்று சொன்னதும் கூட இந்த மத்திய அரசாங்கம் தான் ஒரு சில மாநிலங்களுக்கு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒரு வருஷம் விலக்கு அவசர சட்டம் கொண்டு வந்தது என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க. பாலிசி டெசிஷன். தமிழ்நாடு அரசு சட்டசபையில நிறைவேற்ற எல்லாத்தையும் நிரந்தர விலக்கு ஒரு வருடம் நாங்க அவங்க கேட்டது நிரந்தர விலக்கு. தாராளமா கேட்கலாம். சொல்லுங்க இருக்குது, எல்லாரும் சொல்லுங்க இருக்குது. பாமக நிலைப்பாடு அதாக இருக்கலாம். தமிழக நிலைப்பாடு தமிழக மக்கள் தமிழக அரசு விலக்கு கேட்டது. தமிழ்நாடு கவர்மெண்டோட ரெசல்யூஷன் ஒட்டுமொத்த திரு நாராயணன், ஒருவேளை டெசிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் என்னன்னா நீட்டு தேர்வு பொதுவாகத்தான் இருக்க வேண்டும், விலக்கு தர முடியாது, கூடாது. நிலைப்பாட்டை தெளிவா சொல்றேன் கேளுங்க. இது
உச்சநீதிமன்றத்தினால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதுக்குள்ள ஒண்ணு, வேண்டாம். இல்லைங்க, ரெண்டு. உச்சநீதிமன்றத்தை இல்லைங்க, விட்டு நீங்க செய்ய அதற்கு முடியும். bypass பண்ண பிறகு முடியும். அதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் அவசர சட்டம் கொண்டு வந்து சரி. சில மாநிலங்களுக்கு விலக்கு விலக்கு அதுல தந்தீங்க. தமிழகமும் ஒன்று. அதற்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. இனிஷியலா 2 வருடம் தான் விலக்கு கேட்கப்பட்டது தமிழக அரசினால். நீங்க நிரந்தரம். நான் உங்களுக்கு ஆதாரம் கொடுக்குறேன். நிரந்தரம். நான் ஆதாரம் கொடுக்குறேன் 2 வருஷத்துக்கு. இல்ல ஒரு நிமிஷம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த தீர்மானத்தை அந்த ரெசல்யூஷன் அனுப்புனாங்கல்ல, டெல்லிக்கு அனுப்புனாங்கல்ல, இப்ப அதுக்கு வந்து ஏன் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? அதுதான் இப்ப சொல்ல வரேன். இப்போ இந்த கேள்வி சார், இந்த சட்டசபை தீர்மானம் இருக்கு பாத்தீங்களா, இந்த தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு ஏன் போகலன்னு கேக்குறாங்க. மத்திய அரசு அதனுடைய கொள்கை முடிவின்படி ஏற்றுக்கொண்டால் தான் குடியரசுத் தலைவருக்கு போகும். என்ன சார் அப்படி சொல்லணுமா? யாரோ உள்ளுக்குள்ள போட்டு வச்சு சொல்ல முடியாது. ஏங்க மத்திய அரசுக்கு இதுல இல்லங்க. இல்ல இல்ல, அதாவது மத்திய அரசுக்கு சொல்றாரு, ஆனா இது அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு செயல். ஏன்னா ஒரு ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன்ல யூனிட்டரியா ஒவ்வொருவரா வாங்க ப்ளீஸ். யூனிட்டரியா செயல்படுறதுக்கு கிடையாது. திருபாலூர்வமான கேள்வியை திரு நாராயணன் அவர்களுடன் நான் எழுப்ப விரும்புகிறேன். இந்த விவாதத்தை வேறு தளத்தில் வேறு விஷயத்தில் நான் வந்து விவாதிக்கணும். ஒரே ஒரு செய்தி, இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரே நீட் தேர்வு என்பது அவசியம் என்று அண்ணன் சொல்றார். என்னுடைய ஒரு கேள்வி, சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு, நீங்களும் சொல்றீங்க, இந்திய அரசியல் சாசனம் சரத்து 38(2) இடைவெளி, இரு தரப்பினருக்கான இடைவெளி என்பது மிக குறைந்த அளவில் குறைக்க வேண்டும். எதுனா சம வருவாய், சம தகுதி, சம வசதி, சம வாய்ப்பு. இந்த விஷயத்துல ஒரு அரசு, அதாவது மத்திய அரசு, இருக்கக்கூடிய இடைவெளியை மேக்சிமம் மினிமைஸ் பண்ணணும் என்று சொல்லப்பட்ட இந்த அரசியல் சாசனத்தினுடைய முடிவுக்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை, இந்த மோடி அரசு, நாங்கள் இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல நான் முடிச்சிடறேன். நாராயணன் ரொம்ப தெளிவா வந்துட்டாருங்க. நீங்க ரொம்ப இதுக்குள்ள போக வேண்டாம். இந்த இடைவெளியை குறைக்க மத்திய அரசு, மோடி அரசு என்ன செய்தது? இன்னொரு கேள்வி, இல்லங்க, சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் மாநில பாடத்திட்டமும் ஒன்றுதான் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அதெல்லாம் தாண்டி தான் அப்படி தேசிய அளவில் ஒரே பாடம், ஒரே தேர்வு, எந்த அடிப்படையில் எப்படி செய்ய முடியும்? திரு பாலு, இல்ல இல்ல, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை விட தமிழக பாடத்திட்டம் மோசம்ன்றதை ஏத்துக்க முடியாது. அதை வந்து ஏத்துக்க முடியாது. சமச்சீர் கல்வி வந்து அதுல நல்லா தான் இருக்கு. பாலு சார் இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இதே மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பல்வேறு அறிக்கைகள் தமிழகத்தினுடைய கல்வித்தரம் குறித்து தமிழகத்துல எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் அது மாதிரி எழுதுனதில்லை. அப்போ சிபிஎஸ்இ ஒண்ணுதான் ஒத்துக்கிறீங்களா? அவர் சொன்னார் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு. பாலு சார் நீங்க ஏத்துக்கிறீங்களா? சரஸ்வதி அவர்கள் ஒரே ஒரு கேள்விங்க, இருங்க. திருபாலா இல்ல நம்ம கன்ஃபியூஸ் பண்றோம். இல்ல 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 இல்ல, ஒரே ஒரு விஷயம், திரு நாராயணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டார். இது பாலிசி டிசிஷன் சொல்லிட்டார், இது கொள்கை முடிவுன்ட்டார். இதுக்கு மேலதான் நம்ம பேச போறோம். ஒரு அரசு வெளிப்படையாக சொல்லிடுச்சு, நீட்ல இதுதான் எங்கள் பார்வை, அதுல சிபிஎஸ்இ எப்படி இருக்கு, தமிழக அரசு பாடத்திட்டம் எப்படி இருக்குன்ற பற்றியெல்லாம் எங்களுக்கு இல்ல, இதுதான் எங்கள் பார்வைன்னு வந்தாச்சு. நான் உங்களிடம் கேட்பது, அவங்க கொள்கை முடிவு எடுத்துட்டாங்க, ஆனா நீங்க வந்து திரும்ப திரும்ப அழுத்தம் தரோம்னா என்ன அழுத்தம் இனி தர போறீங்க? என்ன அழுத்தம் தர போறீங்க? இந்த மாணவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இயை விட அதிகம் படிக்கிறது, அதெல்லாம் அந்த கஷ்டத்தெல்லாம் எல்லாரும் உணர்றோம். அது இல்ல புகழ் பெற்ற மாணவர்கள் எல்லாம் அந்த கஷ்டத்தை எல்லாரும் உணர்றோம். டாக்டர் ஆட்ட தமிழ்நாடு அத உணர்றோங்க, அத உணர்றோம். ஆனால் என் கேள்வி, அவர் தெளிவா இது அரசினுடைய கொள்கை முடிவுன்ட்டார். நீங்க என்ன அழுத்தம் தர போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எங்க வரட்டுங்க, சட்டம் கொண்டு வரட்டுங்க, தமிழரசு என்ன பண்றத பாருங்க. எப்படிங்க அதாவது இருந்தது மாதிரி இதுக்கு அப்படியே விட்டுற போறாங்க. அப்படி விட ஏங்க, இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கல்வித்துறைக்கு எவ்வளவு செஞ்சிட்டு இருக்காங்க, நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. கல்வித்துறையில பிள்ளைங்க முன்னுக்கு வரணும்னு இன்னைக்கு தமிழ் அரசு சார்பா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எவ்வளவு திட்டங்களை இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாரும் கல்வித்துறை ஒரே ஒரு கேள்வி, இதுதான் இந்த விவாதத்தினுடைய பிரதானம். உங்களால் அவர்களை எதிர்க்க முடியாது, உங்களால் அவர்களுக்கு அழுத்தம் தர முடியாது. போராடுவாங்க. எப்படி போராடுவீங்க? எதிர்க்கட்சி வேணா வீதியில போராடலாம், சட்டமன்ற உறுப்பினரை வச்சுட்டு எப்படி போராடுவீங்க? எம்பிகளை வச்சுட்டு எப்படி போராடுவீங்க? நாங்கள் கடமையை செய்கிறோம் என்று சொல்றாங்க, நாங்க சொல்றோம் கடமைக்கு செய்கிறார்கள். உள்ளபடியே செஞ்சாங்கன்னா ஒரு மாநில அரசு இல்ல சட்டமன்றத்துல ஒருமித்த கருத்து, இன்னைக்கு வந்து இங்க யாருமே இதற்கு எதிர்ப்பு இல்லை,
ஒட்டுமொத்தமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இயற்றிய ஒரு சட்ட எல்லாத்துக்கும் மசோதா ஒருமித்த கருத்து போது கிடையாதுங்க. அதை நீங்கள் அமுல்படுத்துவதற்கு நீங்க செய்தது சரி வேற எங்க கடமை இல்லங்க பண்ணிட்டோம். இல்ல திரு பாலு, எங்க கடமை நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அவங்கள்ட்ட? அதாவது அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, அழுத்தம் தராங்க, அவங்க கொள்கை முடிவு சொல்லி என்ன எதிர்பார்க்கறீங்க? அதாவது இந்த என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த வருடம் நேத்து ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். எனக்கு என்ன விட்டுருங்க, என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். இந்த தொலைக்காட்சியில் கூடிய நம்ம இந்த வேண்டாம். நேற்று நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது அந்த பார்த்து ஒரு மாணவன் வந்தான். அந்த மாணவன் நான் பேசணும்னு சொன்னான். நான் மாநில பாடத்திட்டத்தில் 1192 மதிப்பெண் பெற்றிருக்கேன், வெறும் 8 தான் 1200க்கு. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் நீட்ல தோத்து போயிட்டேன். அந்த கவலை இல்ல, அரசுக்கும் இல்ல, இல்ல, இருக்குல்ல. இல்ல, தமிழக அரசு அந்த மாணவனை நீங்கள் எப்படி சமாதானப்படுத்த போறீங்க? 85% அந்த குடும்பத்தை, ஏன் அந்த பெற்றோர்களை நீங்கள் எப்படி சமாதானப்படுத்த ஏங்க, போறீங்க? 85% எங்களுடைய கேள்வி பாலு, என்னவென்றால் அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்லுங்க. அப்ப திரு மத்திய சங்கரில் அரசோட மாணவர்கள் இருக்கிறாங்க. மத்திய அரசோட கொள்கை அவங்க முடிவு ஒரு நிமிஷம், பதில் ஒரு சொல்லிட்டு நிமிஷம். நீங்க வாங்க. 85% எதுக்குங்க மாணவர்களுக்கு ஒதுக்கணும்? எதுக்கு ஒதுக்கணும்? வெறும் 4000 பேர் தான் சிபிஎஸ்இ படிக்கிறாங்க, மத்த பிள்ளைங்க எல்லாம் அங்க படிக்கிறாங்க. அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்ங்கறதுக்கான 85% இப்போ அவங்களுக்கு கொடுத்தோம். உங்களிடம் எதிர்பார்ப்பது, நீங்க நீதிமன்றம் வழியா ஒரு பார்வை எடுக்கிறீங்க, நீதிமன்றம் அதுக்கு தான் அடுத்து இப்ப கோர்ட்டுக்கு இல்ல இல்ல போயிருக்கோம். ஏன் பாராளுமன்ற நாடாளுமன்றத்துல அழுத்தம் தரலன்றதுதான் கேள்வி. ஏங்க எங்களால ஒரு பாரத பிரதமர் விலக்கு- கிட்ட கொடுத்த அழுத்தத்தை விட இன்னும் வேற எங்க கொடுக்க நீங்க முடியும்? அழுத்தமே ஒவ்வொரு கொடுக்கல. முறையும் சந்திக்கும் போது- ஏங்க, ஏன் அழுத்தம் ஏங்க, எப்படி அழுத்தமே அழுத்தம் கொடுக்கல. எப்படி அழுத்தம் நான் ஒன்று கொடுக்கணும்? சொல்றேன். எப்படி அழுத்தம் இருங்க, நான் ஒன்று கொடுக்கணும்? சொல்றேன். முதலமைச்சர் எப்படி ஜெயலலிதா அவருடைய சமாதியில போய் நாளை காலையில உட்கார சொல்லுங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் இதை நோக்கி ஒரு போராட்டத்தை எடுக்கட்டும். மத்திய அரசு செய்தா இல்லைன்னு பாப்போம். நீங்க செய்யுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த அழுத்தம் போதும்னு நினைக்கிறீங்களா? ஏன் செய்யக்கூடாது? நாங்க கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கண்டிப்பா கொடுக்கறோங்க. சட்டப்படி ஒரு ஆளும் அரசு, எதிர்க்கட்சி அவங்க என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம். ஒரு ஆளும் அரசாக, ஆளும் கட்சியாக எந்த முறையில் போராட வேண்டுமோ அந்த முறையில் நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். திருபால் சட்டப்படி போராடிட்டு இருக்கோம். ஆளும் அரசா அவங்களோட போராடுறது முயற்சி அப்படிங்கிறது எந்த பலனையும் கொடுக்கல. எது நீட்டு மெடிக்கலுக்கு வந்து எந்த பலனையும் கொடுக்கல. இப்ப அதே மாதிரி இன்ஜினியரிங்லயும் அப்படி விட்டுட்டாங்கன்னு சொன்னா மாநில உரிமைகளை, மாணவர்களோட நலனை கண்டிப்பா இந்த அரசாங்கம் வந்து புதைக்க தான் போகுது. சார் சொன்னார் கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. சோ கொள்கை முடிவு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸோட நம்பர், இன்ஜினியரிங் காலேஜஸோட நம்பர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா நார்த்தில் இருக்க எந்த ஸ்டேட்டுக்குமே இந்த அளவுக்கான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து எதுவுமே இருக்காது. இப்போ அவங்களோட நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கிற நல்ல விஷயங்களை மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா டிப்பிக்கலா ஒரு ராபரி மென்டாலிட்டியில தான் இது வந்து செயல்படுது. திரு பாலா, நீங்க ஒரு கல்வி ஆய்வாளர், ஒரே ஒரு கேள்வி. இல்லங்க சார், நீட்ன்றது தமிழ்நாடு மட்டுமா? இல்ல இல்ல நீட் என்ன சார் ஆல் ஓவர் இந்தியா அமல்படுத்துறாங்க? நான் ஏன் சார் கீழ போணும்? நீங்க என்ன சார் அப்படி சொல்றீங்க? 1192 சொல்றாரு சார். அந்த பையன் எதுக்கு வந்து மெடிசின் படிக்காம போணும்? அதிகமான தொழிற்சாலைகள் மகாராஷ்டிரால இருக்குதுன்னு வெச்சுப்போம். ஒரு பர்టిక్యులர் இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட் இல்ல, தமிழ்நாட்டுல வேணாம்னு சொல்றாரு அவரு. என்னங்க இது? இதெல்லாம் அப்படி பார்த்தாலுமே மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா 3 மாநிலமும் 50% மேலதான ரெவென்யூ கொடுக்கிறோம். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. சரி. ஆனா அதுல இருந்து ரிட்டர்ன் பெறுது தமிழ்நாடு வந்து ரொம்ப கம்மியான அளவு பெறுது. யூபிக்கும் பிஆருக்கும் கொடுக்கிறதுக்கு நான் ஏன் ஸ்டேட்டோட ரெவென்யூ இல்ல, இது இன்னொரு பெரிய விவாதம். நம்ம நீட் தொடர்பிலே நம்ம பேசி இருக்கோம். சமூக வலைதளத்துல முன்வைத்த கேள்வி என்பது, பொறியியல் படிப்புக்கும் நீட் தமிழக அரசின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். நேயர்கள், வாக்காளர்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். பொறியியல் படிப்பிற்கும் நீட் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது? கடுமையாக எதிர்க்கும் என்று 19 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். ஏற்பதை தவிர வழி இல்லை 35 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் 46 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். பொறியியல் படிப்பிற்கும் நீட் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இனி வரக்கூடிய ஆண்டுகளில்? இதுதான் கேள்வி. கடுமையாக எதிர்க்கும் 19 விழுக்காட்டினர், ஏற்பதை தவிர வழி இல்லை 35 விழுக்காட்டினர், எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் 46 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். திரு மதிமார், உங்களிடம்தான் கேட்கணும். எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும்னு 46 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். ஏற்பதை தவிர வழி இல்லை 35. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இருக்கலாம். என் கேள்வியை வாங்கிக்கிங்க. ஏற்பதை தவிர வழி இல்லை அப்படின்ற இடத்தில் நீதிமன்ற தீர்ப்பா இருக்கலாம், மத்திய அரசு தரக்கூடிய அழுத்தமாக இருக்கலாம், இன்றைய இருக்கக்கூடிய குழப்பமான அரசியல் சூழல்லாம் இருக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து தான் 35 விழுக்காட்டினர் பார்த்திருக்கிறாங்க. இதை நீங்க ஏற்பீங்களா மாட்டீங்களா? இப்போ அதிகமானவர்கள் வந்து எதிர்க்கக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ 46% மேலே எதிர்க்கிறாங்க. ஒன்று, இப்போ நாராயணன் சார் சொன்னது போல மத்திய அரசனுடைய கொள்கை முடிவை பொறுத்து தான் 2 மசோதாக்களையும் ஒப்புதல் பெற்று தருவதற்கு
தடையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். ஆக ஒரு மத்திய அரசு, பாரதிய ஜனதாவுடைய அரசு தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கை முடிவை எடுத்திருக்கிற போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியாவது அதை பெற்றுத்தருவதற்கு அவர்களுக்கு சக்தி இல்லை. அதற்காகத்தான் சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதிகமானவர்கள் மருத்துவக் கல்லூரி நீட்டாக இருந்தாலும் சரி, அது பொறியியல் கல்லூரிக்கான நீட்டாக எதிர்க்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு எந்த இல்ல இப்போ அவங்களால முடியல. இப்ப நீங்க மனித சங்கிலி நடத்துறீங்க, போராட்டம் நடத்துறீங்கல்ல, சொல்லுங்க, நீங்க எப்படி பெற்று தருவீர்கள்? நீட்டிற்கு விலக்கு நீங்க எப்படி பெற்று தருவீர்கள்? ஆமா, மனித சங்கிலி போராட்டம், அதாவது மக்களுடைய உணர்வுகளை இந்த மாநில அரசுக்கு மட்டும். ஆமா, மனித சங்கிலி போராட்டம் இன்றைக்கு எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதற்காக இன்றைக்கு 46% நீட் தேர்வை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு அறிவித்திருக்கிற மனித சங்கிலிக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம். இல்ல இல்ல, அது மனித சங்கிலிக்கு கிடைத்த வெற்றி அல்ல. வருகிற போது எதிர்ப்பதாக, அந்த கேள்வி எதிர்ப்பு அல்ல, எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் 46 விழுக்காட்டினர் வந்து எதிர்ப்பதாக காட்டிக்கொள்வார்கள். தமிழக அரசின் நிலைப்பாடு அப்படி இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. இல்லை, நம்ம தொடர்ந்து எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும்னாக்க எப்படி இருந்தாலும் வெளிப்படுத்துவதான காட்டுறது. ஆக உள்ள உணர்வுகளை தானே வெளிப்படுத்திருக்க முடியும். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அரசு மத்திய அரசினுடைய கொள்கை முடிவுக்கே ஒத்து போகிறார்கள். இதுதான் உண்மை. கடுமையாக எதிர்க்கும் காங்கிரஸோட இவங்க ஒத்து போனதை விட நாங்க ஒண்ணு ஒத்து போயில்ல. அவங்க வந்து எல்லா எது சொன்னாலும் காங்கிரஸ் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் இவங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தது. ஒரு பார்வை இருக்கிறது. மெடிக்கல்ல கூட நீட் தொடர்பாக நீங்க எதிர்த்து எல்லாம் சொன்னீங்க, அழுத்தம் கொடுப்போம்னு சொன்னீங்க. ஆனா அது நடக்கல. அந்த அதிருப்தி தான் இங்க வெளிப்பட்டு இருக்கு. எதிர்ப்பதாக நீங்க காட்டிக்கொள்வீங்க, ஆனா ஒண்ணு நடக்காதுன்றது தான். 46 நாராயணன் சார் சொன்ன மாதிரி கோர்ட்லயும் இந்த பிரச்சனை போனதுனால நம்ம எவ்வளவோ அம்மா இருந்த காலத்துல இருந்து நீட் வரக்கூடாது, நிரந்தர விலக்கு வேணும் தான் போராடிட்டு இருக்கோம். நிரந்தர விலக்கு வேணும் தான் போராடிட்டு இருக்கோம். then it went to supreme court. அமல்படுத்தணும்னு சொன்னாங்க. இப்பவும் சொல்றேன், எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தார்மீக உரிமையோட நாங்க எதிர்த்துட்டு தான் இருப்போம். எதிர்க்கிறீங்க. இப்ப நீதிமன்றம்லாம் சொல்லிட்டீங்கன்னா ஒரு நாளும் நீங்க எதிர்க்கு பெற முடியாது. அரசியல் அழுத்தத்துல தான் விலக்கு பெற முடியும். நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது எனி கவர்மெண்ட் வந்து அதை அப்போஸ் பண்ணி முடியாதுன்னு சொல்ல முடியும். அப்புறம் ஏன் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க? நீங்க ஏன் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க? நீதிமன்றம் தான் இருக்குன்னா சட்டமன்றத்துல எதுக்கு தீர்மானம்? நீதிமன்றத்துல தான் பிரச்சனை இருக்கு. நீதிமன்றம் தான் வழிகாட்டுதுன்னா ஏன் தீர்மானம் நிறைவேற்ற? சுப்ரீம் கோர்ட் வந்து மருத்துவத்துல நீட் கொண்டு வரணும்னு they have given an order. சரி, ஆர்டர் கொடுத்துட்டாங்கல்ல. நேத்தியா முதலமைச்சர் சொல்றாரு வந்து அழுத்தம் தருகிறோம், விலக்கு பெறுவோம்னு எந்த அடிப்படையில சொல்றாரு? எந்த நம்பிக்கையில சொல்றாரு? நிச்சயமா மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்யுற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில ஏற்பதை தவிர வழி இல்லை என்பதற்கு இப்படி பொருள் கொள்ளலாமா? மத்திய ஆட்சியாளர்கள் தமிழக அரசை ஒரு கைப்பாவையாக நீங்க பயன்படுத்துறீங்க. இல்ல, நான் வந்து சாதாரணமா அந்த கருத்து கணிப்புலாம் நான் சரி, இது கேள்வியா வச்சுக்கோங்க. ரெண்டு விஷயம் தாங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா பொறியியல் கல்லூரிகளில் நுழைவுத் தேர்வு. அதை பொறுத்தவரையில் நான் கேட்டகரிக்கலி டினைட் இட். சரி, இந்த விவாதமே தேவையில்லை, அது இல்லைன்றதை சொல்லிட்டேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த நீட் மெடிக்கல் பொறுத்தவரையிலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவு அது. அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் மறுபடியும் உச்ச நீதிமன்றம் அதை மறுக்கும். இப்படி இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம், அது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு போயிட்டு வந்த ஒரு விஷயத்தை நாம திருப்பி அதை போட்டு அசைப்போறதுல அர்த்தம் இல்லை. பாஜகவினுடைய அரசு என்பது எல்லா விஷயத்திலும் ஒரு நாடு ஒரு தேசம் என்ற வகையில் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இது இருக்கிறது. ஒருபோதும் இவர்கள் இதை விளக்கப் போவதுமில்லை, ஒத்திவைக்க போவதுமில்லை. நுழைவுத் தேர்வு என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் எந்த பாடத்திற்கு, மருத்துவத்திற்கு, பொறியியலுக்கு வரக்கூடாது. பொறியியல் படிப்பிற்கு நீட் என்கிற அபாயம் இல்லைன்னு உங்களால் சொல்லிட முடியும்? இல்ல, நிச்சயம் சொல்ல முடியாது. ஏன்னா மத்திய அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு 2018 கொண்டு வருவோம்னு சொல்லி இருக்கிறாரு. நிச்சயமா இப்ப இருக்கிற பிரச்சனை மாதிரியே தான் திரும்ப வரப்போகுது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு வளர்ச்சி, அது மேல மோடி அவர்களுக்கு வந்து ஒரு கண்ணு இல்ல. புதிய விவாதம் வேண்டாம், புதிய சர்ச்சை வேண்டாம். ஏன்னா அவருக்கு பதில் கொடுக்க நேரம் கொடுக்கணும். 4 பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மதிவாணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.